இப்போது பிரெஸ்ட் ஃபீடிங் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ரைட்? பிறந்த பேபிக்கு வீட்டில் போனால் காய்ச்சல் மை அதெல்லாம் வைக்கலாம் ஒன்றும் இல்லை. மேம் ஆஃப்டர் டெலிவரி மேம் செக்ஷன் ஆர் நார்மல் டெலிவரி நான்வெஜ் ஆர் வெஜ் என்னென்ன சாப்பிட்லாம், இல்லை நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா, இல்லை வெஜ் மட்டும் தான் சாப்பிடணுமா, ஒரு டவுட்ஸ் இருக்குது மேம். வெஜ் நான்வெஜ் எல்லாமே எடுத்துக்கலாம். நான்வெஜ்னா எக்ஸ், சுறா பொட்டு அண்ட் மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாமே சாப்பிடலாம். வெஜ்ஜில் வந்து யூ கேன் ஹாவ் மோர் ஆஃப் வெந்தயம், வெந்தயக்கீரை, அப்புறம் இந்த பூண்டு அதில் யூஸ் பண்ணலாம். நிறைய மிளகு ரசம் அந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கலாம். அண்ட் வெஜிடபிள்ஸில் பீட்ரூட், பீன்ஸ், வாழைப்பூ எல்லாமே சாப்பிடலாம். இன்னும் வந்துட்டு இப்போது பிரெஸ்ட் ஃபீடிங் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ரைட்? சேம்டா, மெயினாக கார்லிக்கு. நான்வெஜ் ஃபுட் எடுத்தால் நிறைய பால் வரும். மெயினாக அந்த பாண்டிங் எமோஷன் தான். குழந்தைய வந்து பார்த்துட்டே இருக்கிறது, அந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக பிரெஸ்ட் மில்க் ஜாஸ்தியாக வரும். இல்லை இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes பாப்பா வச்சுட்டு கீழே கெளுத்திடணும் அப்படின்றாங்க. ஏன்னா நீ ரொம்ப தூக்கி வச்சுருந்தா பாப்பா உன்னை மட்டும் நெக்ஸ்ட்டு உன்னை விட்டு போவாது எங்கேயோ. ஓகே, லைக் எந்த நேரமும் நீ கேரி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதே கேட்கும் உங்ககிட்ட தான் இருக்குன்னு ஆசைப்படுறோம். ஸோ நீ பாப்பா பால் கொடுத்துட்டு நீ தட்டிட்டு கீழே போட்டுருவேன் அப்படின்றாங்க. தட்ஸ் ஓகே. மெயினாக என்னென்னா வயிற்றில் இருக்கும்போது அது வார்மாக இருந்தது இல்லையா, ஸோ வெளியில் வந்தப்போ அந்த வார்ம்த்தை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும், அவ்வளோதான். அதர்வைஸ் 20 minutes ஒன்லி ஒன் சைடு ஃபீட் பண்ணிவிட்டு பர்பிங் கொடுத்துட்டு அப்புறம் கீழே படுக்க வைக்கலாம். அதர் சைடு நெக்ஸ்ட் 2 hours ஆனதுக்கப்புறம் ஃபீட் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வர பால் வந்து இட் கண்டெயின்ஸ் மோர் ஆஃப் வாட்டர், 4 milk அப்படிங்கிறோம். செகண்ட் வர வாட்டர் வந்து இட் கண்டெயின்ஸ் மோர் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அது ஹைன் மில்க்குங்கிறோம். ஸோ ஒன் சைடு தான் 20 minutes ஃபீட் பண்ணும். இப்போ 2 சைடுமே மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிட்டு வெறும் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம். தர்ஸ்ட் தான் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், பசி வந்து அது சரி பண்ணாது. அதனால ஒன்லி ஒன் சைடு தான் ஃபீட் பண்ணும் அட் ஏ டைம். 20 minutes ஃபீட் பண்ணும். ஸோ பேபி வில் டேக் போத் 4 milk அண்ட் ஹைன் மில்க். தட்ஸ் ஃபார் வாட்டர் அண்ட் ஹங்கர், ரெண்டுமே அது சாட்டிஸ்ஃபை ஆகும். மேம் இப்போ பிறந்த பேபிக்கு வீட்டில் போனால் காய்ச்சல் மை அதெல்லாம் வைக்கலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது, டாக்டர் அவங்க சொல்லுவாங்க தான் அதில் என்ன இருக்குது சொல்லு அப்படின்றாங்க மேம். அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஆன்சர் கொடுத்தாங்க. அன்னெசரி கெமிக்கல்ஸை அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். இட்ஸ் நாட் அன் எசென்ஷியல் இல்லையா. வேணா திருஷ்டி போட்டு வேணா கையில் காலில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். பிகாஸ் பேபி ஸ்கின் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா. இப்போ வி டோன்ட் நோ வாட் இஸ் த கெமிக்கல் தட் இஸ் யூஸ்டு. இல்லைனா ஹோம்மேடில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அரிசி ஐ திங்க் தே யூஸ் சம் ஆயில் அண்ட் தென் அதை வறுத்து அந்த மாதிரி. ஸோ யூ கேன் ட்ரை தட். ஓகே, இப்போது பேபிக்கு அந்த கார்டு வில்லாமல் பாத் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இன்ஃபெக்ஷன் எதாவது ஆகுமா? அம்பிளிக்கல் கார்டு இன்ஃபெக்ஷன் குளிக்க வைக்கிறதுனால இல்லை, இட்ஸ் ஹேண்ட்லிங் பை மோர் பீப்புள். நிறைய பேர் கையெல்லாம் துடைக்காம காலெல்லாம். இப்போ அதனால தானே இல்லை, எப்போவுமே வெளியிலேருந்து வந்தோடனே யூ ஷுட் டேக் பாத், இல்லை கை கால் நல்லா கழுவிட்டு அப்புறம் யூ ஹேவ் டு ஹேண்டில் த பேபி. இல்லை சானிடைசர் வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொட்டோம்னா பரவாயில்ல. க்ளீனாக இருந்தால் தான் அம்பிளிக்கல் கார்டு இன்ஃபெக்ஷனே வராது. ஸோ யூரின் போயிட்டே இருக்குது, மோஷன் போயிட்டே இருக்குது அண்ட் பீப்புள் ஆர் ஹேண்ட்லிங். ஸோ இட் ஷுட் பி க்ளீன். அம்பிளிக்கல் கார்டு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படின்னா பேபி ஷுட் பி க்ளீன். ஸோ அப்போ டெய்லி குளிக்க வச்சு தான் ஆகணும். இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின் மேம். இப்போ வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து நீ வந்து லைக் காதில் பஞ்சு வச்சுக்கோ, ஸ்கார்ஃப் போட்டுக்கோ, ஜாக்கெட் போட்டுக்கோ, ஃபுல்லாக நீ க்ளோஸ்லேயே தான் இருக்கணும். நீ க்ளோஸ்னா பாப்பாவும் ஃபுல்லாக கேப் போட்டுக்கணும், கையில் க்ளோஸ் போட்டுக்கணும், லெக்கில் க்ளோஸ் போட்டுக்கணும். அது மோர் இம்பார்ட்டன்ட் மேம். இது வந்து சீசனை பொறுத்து. இப்போ வின்டர் சீசனில் மதர் டெலிவரி ஆகிறான்னு வச்சுக்கோ, தே ஹேவ் டு கீப் தெம் செல்ஸ் வார்ம். ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணணும். பேபிக்கு கூட கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணணும். பட் சம்மர் சீசனில் ஸோ இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து குழந்தைக்கு ஸ்வெட்டர் போட்டால் உள்ளெல்லாம் ரேஷஸ் தான் வரும், ரிட்டென்ஷன் ஆகி. ஸோ அப்போ வந்து காட்டன் கிளாஸ். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சீசன். வின்டரில் டெலிவரி பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி க்ளாத், சம்மரில் டெலிவரி பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி க்ளாத்ஸ். ஸோ தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட். போஸ்ட் நேட்டல் மதர்னா இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. ஓகே மேம், ஆல் கிளியர் மேம். ஸோ பப்ளிக்கு எல்லாருக்கும் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன் மேம். ஏமா அவங்களுக்குள்ள நிறைய மனசில் அந்த கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ எங்கள் மூலியமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சால் அது ஓகே. ஏன்னா எங்களுக்கும் நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு அந்த கஷ்டம் இருந்துச்சு, வீட்டில் அது ஃபைட் சண்டைனா இருந்துச்சு. ஸோ நான் டாக்டர் பார்த்தா நான் சொல்கிறேன், யூடியூப் பார்த்துட்டு சரி ஓகே இல்லை உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். இப்போ எல்லாமே யூடியூப், இன்ஸ்டா எல்லாமே வந்துச்சு, எல்லாக்கிட்ட ஃபோன் இருக்குது. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சால் நல்லது. ஸோ அப்படி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் தான் மேம்க்கு இன்ஸ்டா ஐடி நீங்கள் மெசேஜ் கூட பண்ணலாம், மேம் ரிப்ளை பண்ணுவாங்க கன்ஃபார்மாக.